அன்பர்களை மீண்டுமாய் அந்த கருணை ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். குறிப்பாக இன்று திங்கட்கிழமை என்றாலே என்ன, வேலையெல்லாம் தொடங்குற நாள். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, காலேஜ் போகிற பிள்ளைங்க, இன்னும் வேலை தேடுகிற பிள்ளைகள், இன்னும் பல்வேறு வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள் எல்லாம் தொடங்குகிற வாரத்தினுடைய முதல் நாளாகவே ப்ராக்டிக்கலாக இந்த நாள் தான் அமைகிறது. எனவே இந்த வேலையெல்லாம் தொடங்குகிற வேலையில் இந்த அதிகாலை ஜெபத்தில் உங்கள் வேலைகளெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். வல்லமையான நற்கருணை ஆண்டவர் உங்களை தொடுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, அவர் கிருபையில் அபிஷேகமாய் வாழ்வீர்களாக. ஒப்பு கொடுத்து செபிப்போம். இந்த நாளெல்லாம் ஒரு சிந்தனை என்னவென்றால், பிறருக்கு உதவியாக இருக்கணுமே தவிர உபத்திரமாக இருந்து விடக்கூடாது. ஆண்டவர் அந்த செய்தி தான் இன்றைக்கு தருகிறார். முடிந்தவரை பிறருக்கு உதவியாக இரு, உபத்திரமாக இருந்து விடாதே என்ற சித்தாந்தத்தை இன்றைக்கு பதிவு வைக்கிறார் அன்பர்களே. எனவே நல்லவங்க யார், கெட்டவங்க யார் என்று கண்டுபிடிப்பது கஷ்டம். ஒரு குடும்பம் என்கிட்ட கவுன்சிலிங் வராங்க. வரவங்கிட்ட நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஜெபமாலை ஜெபிங்க, பல பிரச்சனைக்கு தீர்வே அதுதான். குடும்ப ஜெபமாலையில் குடும்ப ஜெபம்னு சொல்லுங்க, அல்ல ஜெபமாலை சொல்லுங்க. ஜெபமாலை சொல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் அணுகாதீங்க, எந்த ஒரு நாளையும் முடிக்காதீர்கள். அப்போ ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணுறான், ஃபாதர் காலையில் உடம்பு சரியில்லை ஃபாதர், அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. நான் உடனே கேட்ட கேள்வியாக தான், ஏன்னா அவங்க வீட்டில் கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை உணர்றேன். நான் நேற்று ஜெபமாலை சொல்ல தானே அப்படின்னு கேட்டேன். ஆமென்றார்கள். பிரச்சனை இங்கே இல்லை, பிரச்சனை அங்கே இருக்கு. நீ ஜெபமாலை ஜெபி, அதனால ஜெபமாலை ஜெபித்தா ஆண்டவர் சுகம் தந்துருவாரா? ஜெபமாலை ஜெபிச்சா மட்டும் போதுமே, டாக்டர்கிட்ட போகக்கூடாது அப்படி சொல்ல வரல அன்பர்களே. டாக்டர்கிட்ட எல்லாம் போகணும், உடல் சுகம் சரியில்லைன்னா மருத்துவம் பார்க்கணும். ஆனால் அந்த நெகட்டிவ் எனர்ஜி பார்த்தீங்களா, மனுஷங்கிட்ட தான் வந்துகிட்டே இருக்கு. அதான் இன்றைக்கு நீ பிறருக்கு உதவியா இல்லைனாலும் பரவாயில்ல, உபத்திரமா இருக்காதே. இன்றைக்கு உபத்திரமான பிள்ளைகள் அதிகம், உனக்கு எடுக்கிற பிள்ளைகள் அதிகம். நீ அவங்க உனக்கு நல்லது சொல்றாங்கன்னு நம்பி கேட்டுட்டு இருப்ப, ஆனா அவர்கள் உன்னை எடுத்து கொண்டு இருப்பார்கள். ஆண்டவர் அவர்கள் உங்கள் பாதைக்கான பாதை அல்ல, உன் பாதைக்கான பெரிய குழியை நோண்டி கொண்டிருப்பார்கள். உனக்கு பின்னாடி இல்ல, உனக்கு முன்னாடியே நோண்டி கொண்டிருப்பார்கள், உனக்கு தெரியாது. அப்போ ஜெபம் அவ்வளவு முக்கியம். அந்த ஜெபமாலை ஏன் அவ்வளவு முக்கியம் என்றால், ஜெபமாலையில தாய்மரியானோடு சேர்ந்து ஜெபிக்கிறார். இயேசுவினுடைய அம்மா விண்ணக மன்னக ராணி. போன வெள்ளிக்கிழமை இந்த விழாவை நம்ம கொண்டாடணும். விண்ணக மன்னக ராணி, த குயின்ஷிப் ஆஃப் மதர் மேரி. அம்மா என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற பொழுது, இந்த புனித தாய் ஜெபிக்கிற பொழுது, தாய் மரியா புனிதத்துக்கெல்லாம் புனிதமாய் இருப்பதால் ஆண்டவருடைய கிருபை அப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம். சில தியானங்களுக்கு நீங்க போங்கல, அபிஷேகத்தை உணர முடியும். ஏன்னா அவ்வளோ அந்த பிரேயிங் வைப்ரேஷன் இருக்கும். நான் தனியா ஜெபம் பண்ண நடக்குமா? நடக்கும். தனிமையாக நடக்கும்போது அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும், கேள்வியே கிடையாது, மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அபிஷேகம் நிறைய இருக்கிற இடத்துல, எல்லாரும் ஒற்றுமையா ஜெபிக்கிற இடத்துல, அதை ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, 2 3 ஜெபிக்கிற பொழுது அவர் மத்தியில் நான் இருப்பேன். அதிலேயே தாய் மரியாவோடு ஜெபித்தால், அதான் நான் வீட்டில் சொன்னேன், நீ ஜெபமாலை ஜெபி முதல்ல, இந்த பிரச்சனை எல்லாம் வராது, இந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வந்துட்டு போயிடும். அன்பர்களே, இன்றைக்கு மனிதர்களை புரிந்து கொள்வது இயலாது. ஆண்டவர் மனிதர் புரிஞ்சுக்கிறோன்னா நீ ஜெபி அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் ஆராதிங்க. நேற்று நீ ஜெபிக்கலையா? நேற்று நீ ஜெபமாலை சொல்லலையா? நேற்று நீ தனி ஜெபத்தில் அமரலையா? பரவாயில்ல, அவரை துதி. அப்பா நான் ஜெபிக்கல, நான் துதிக்கிறேன்னு சொல்லு. ஆண்டவரே நான் உன்னை ஜெபிக்கல, ஆண்டவரே நான் உன்னை ஆராதனை செய்கிறேன்னு சொல்லு. நேற்று நான் ஜெபிக்க மறந்துட்ட கடவுளே, ஜெபத்தோட மேன்மை நான் உணரல, அப்பா நான் உனக்கு ஒப்பு கொடுத்து நன்றி சொல்றேன் சொல்லு. நன்றி சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு செய்யணும்னு சொல்றாருல்ல, அதனாலதான் பிரச்சனைன்றதை வெளிக்காட்டுறாரு இல்ல, இன்னைக்கு நம்ம ஜெபிக்க தூண்டுகிறார் அல்லவா. எனவே இன்றைக்கு நன்றி சொல்லு. இன்றைக்கு ஜெபமாலை செவி, தனி ஜெபத்தில் அமர்ந்து செவி. ஆண்டவர் இருக்க பிடித்துக்கொள் பிள்ளைகளை, இந்த உலகம் உன்னை கவிக்கொள்வதற்கு காத்திருக்கிறது, இந்த உலகம் உன்னை அழிப்பதற்கு காத்திருக்கிறது. மனுஷங்களா கெட்டவங்க இல்ல, மனுஷங்களா நல்லவங்க தான். ஆனால் சில நேரங்களில் சில மனிதர்கள் கெட்டவரா மாறிடுறாங்க. உனக்கு தெரியாது அவன் எப்ப கெட்டவனா இருக்கிறான், அவன் எப்ப நல்லவனா இருக்கிறான், உனக்கு தெரியாது. அப்போ நீ ஆண்டவரை பிடித்துக் கொள்வது அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. நீ ஆண்டவரோடு இருப்பது அவ்வளவு தேவையாக இருக்கிறது. இந்த ஆண்டவர் பாதுகையில, அந்த ஆண்டவருடைய ஒளியில, அந்த ஆண்டவருடைய கண்கள் வழியாக உன் கண்களை நீ பார்க்க வேண்டியது உன் வாழ்வினுடைய அவசியமா இருக்கிறது. இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் பாருங்களேன், அதுதான் இன்றைக்கு நற்செய்தியே. இன்றைக்கு நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 23வது அதிகாரம் 13 இப்ப 22 வரை உள்ள இறை வார்த்தையில குருட்டு வழிகாட்டிகளே என்று இயேசுகிறார். ஆன்மீகத்தை வைத்துக் கொண்டு மக்களை சூறையாடுகிறார்கள். இன்னைக்குமே அது நடக்குது. மூளை செலவு செய்வது, தங்களுடைய பலத்தை வைத்துக்கொண்டு, தன் பெருமையை வைத்துக்கொண்டு, தன் புகழை வைத்துக்கொண்டு மனிதர்களை ஏமாற்றுவது அன்னைக்கு மட்டுமல்ல, இயேசு காலத்துல மட்டுமல்ல, இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்குது. பிரியமான இறையுறவுல தெளிவா இருந்துடணும். இதெல்லாம் எப்படி ஃபாதர் உணர்வது என்றால், ஆண்டவர் அப்படி அவர் காட்டுவார், அது வெளிப்பாடு தருவார்.
அவர் உங்களுக்கு சிந்தனை துளிகளை தருவார். இல்லை இவன் ஏமாத்துறான், இல்லை இவன் பொய் சொல்றான், இவன் வேற ஏதோ உள்நோக்கத்தை வைத்துக் கொண்டு நம்ம மூளை செலவு செய்கிறான், இவன் ஏமாத்துறா என்பது எங்கு புரியும் என்றால் நீ ஜெபத்தில் இருந்தால் தான் புரியும். நீ உலகத்திலே இருந்து கொண்டு, இந்த உலகத்துல ஏமாத்துறவனோடு இருந்து கொண்டு அவன் ஏமாற்றுவனுடைய எப்படி புரிஞ்சுப்ப? ஒரு படிக்காத ஒரு பிள்ளை படிப்பை பற்றிய நாலேஜ் இருக்காது, அறிவு இருக்காது. அது போலதான் இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி அறியவில்லை என்றால் அந்த உலகத்தை புரிந்து கொள்வது மிக மிக கடினமானது அன்பர்களே. எனவே பெரியமான இறைவர்களை செபிங்க. இந்த நாள் திங்கட்கிழமை பல்வேறு வேலைகள் பல்வேறுவற்றை இன்றைக்கு தொடங்குறீங்க. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவதில் ஆரம்பிச்சு, உங்கள் வீட்டுக்கார வேலைக்கு அனுப்புவதில் ஆரம்பிச்சு, உங்கள் மனைவியை எங்கேயாவது முக்கியமான இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு அவங்க பணிக்காக விடுவது ஆரம்பித்து எல்லாவற்றிலும் நீங்கள் இன்றைக்கு தொடங்குறீங்க. இந்த புதிய வாரத்தை தொடங்குறேன். செபிங்க. ஆண்டவர் இருக்கிறார், வல்லவர் இருக்கிறார். ஜெபி, ஒப்புக்கொடு. நீ ஒப்பு கொடுக்காத ஒவ்வொரு நாளும், நீ ஜெபிக்காத ஒவ்வொரு நாளும் நீ தோற்று போவதற்கான பாதையை நீயே அமைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை தின்னும் மறந்து விடாதே. எனவே பெரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் அதை சாடுகிறார். யாரெல்லாம் ஏமாத்துறாங்களோ, யாரெல்லாம் பொய் சொல்றாங்களோ, யார் தவறான பாதையில் வழிநடத்துறாங்க, செய்தி வாசி பாருங்க. மத்திய 23:13 22 வரை உள்ள இறை வார்த்தை வாசி பாருங்க. நேரம் இன்மையினால் அது வாசிக்காமல் கடந்து சொல்கிறேன். வாசிங்க. ஆண்டவர் தவறாய் வழி நடத்துவரை சாடுகிறார். ஒரு வேலை யோசிச்சு பார்ப்போம். நான் தவறாக வழி நடத்துகிறேன்னா, நான் இன்னொரு பங்கு தந்தை என் மக்களை நான் தவறாக வழி நடத்துகிறேன்னா, அப்போ ஆண்டவர் என்னை சாடுகிறா, நான் திருத்திக் கொள்ளணும். அல்ல என்றால் இல்லை நான் நல்லா வழி நடத்துகிறேன்னா ஆண்டவர் நன்றி சொல். அப்போ அந்த கேள்வியை இன்னும் மிகைப்படுத்துங்கன்னு கேளு. ஆண்டவர் அதே தான் உனக்கும் உன் வீட்டில் உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறார். நீ தவறாக வழி நடத்துறியா? இன்றைக்கு சமூகத்தில் தவறாக வழி நடத்தப்படுகிறோம் என்பது உண்மை. இன்றைக்கு தலைவர்களால் தவறாக வழிநடத்தப்படுகிறோம் என்பது உண்மை. எனவே அன்பர்களே, இன்றைக்கு மிக மிக தெளிவாக இருக்கணும். இன்னைக்கு அரசியல் தளத்தில் ஏராளமான குழப்பங்கள் இருக்கு. யாரை நம்புறதுன்னு தெரியும். யார் எல்லாரையும் நம்பி விடாதீர்கள், எதையும் நம்பி விடாதீர்கள், வார்த்தைகளை கண்டு ஏமாந்து போவாதீர்கள். அன்பர்களே, ஆண்டவர் பிடிங்க, அவர் வெளிக்காட்டுவார். எது உண்மை எது பொய்ன்னு காட்டுவார். மனிதர்களை நம்பி ஏமாந்து போனது போதும். அன்பர்களே, விசுவாசத்துக்குள்ள வா, ஆன்மீகத்தில் வா, வெளிக்காட்டுவார். செபிப்போம். அப்பா நன்றி, அப்பா ஆசீர்வாதத்துக்கு நன்றி ராஜா. திங்கட்கிழமை வேலைகளெல்லாம் தொடங்குற வேலையில் எங்கள் வேலைகளெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜெபத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற வாஞ்சையை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெறுவார்களாக, வல்லமையை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெறுவார்களாக, அபிஷேகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் அறுவடை செய்வார்களாக. நன்றி அப்பா. ஜெபிங்கள் பிள்ளைகளை. இது ஆண்டவர், இது வல்லமை, இது அபிஷேகம், இது நற்கருணை. ஆண்டவர் இதோட மத்தியில் வீட்டிற்கு அவர் கிருபையிலே அபிஷேகமாய் வாழ்வீர்கள், அவர் பெயரில் வல்லமையோடு இருப்பீர்கள். என்னவெல்லாம் கமெண்ட்ல அனுப்புறாங்களோ இதெல்லாம் தேவைன்னு கேட்குறாங்க. அப்பா ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவர் நீங்கள் தொடுங்க, ஆண்டவர் நீங்கள் வழி நடத்துங்க ராஜா. அப்பா அவங்க கிருபையில் அந்த பிள்ளைகள் வெற்றியாய், இந்த பிள்ளைகள் அபிஷேகமாய், இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ்வர்களாக, எல்லாமல்ல இறைவங்களை தொடுவாராக. அந்த பெயரிலே வாழ்வீர்களாக. இந்த நாளிலே வல்லமையான இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒரு நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். செவி மகனே மகளே, ஆசீர்வாதத்தை காண்பாய். ஒவ்வொரு நாளுக்குரிய ஆசீர்வாதம் முன் ஜெபத்தில் ஜெபமாலையில் அடங்கியிருக்கிறது. இந்த நாளும் நமக்கு இனிய நாளே. இயேசுவில் பிரியமானவர்களே, விடியற்காலை 3 மணிக்கு ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுடைய தேவைகளுக்காக ஒவ்வொரு நாளும் என் ஆராதனை ஒப்பு கொண்டு ஜெபிக்கிறேன். டேக் கேர்.